நேத்து என்னமோ பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டு போனியாமே, இன்னைக்கு நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஏடுறா பணத்தை. ஏய் ராட்சசி, முதல்ல என்னோட பேப்பர் எடுறி. மாமா இந்நேரம் ஊரை விட்டு போயிருப்பான்ல நினைச்சேன். யார பத்திரம் சரியா இருக்கான்னு பாடுறா. என்னடா எல்லாம் சரியா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணா. என்னைக்கொடி சண்டி ராணி அசல் 1 லட்சம் ரூபாய், அதுக்கு வட்டி 40,000 ரூபாய். வட்டிக்கு வட்டி இந்த வாங்கிக்க. ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி. உன்னை அலைய விட்டதுக்கு மீட்டர் வட்டி 7,500. உனக்கு இருக்கிற மரியாதை 1,77,500. டேய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? முதல்ல அவனை கண்ட துண்டமா வெட்டி போடுங்க. சண்டி குதிரை, உன்னோட அடியாட்களை நான் ஏற்கனவே பார்ட்டா கழட்டி பஞ்சர் ஒட்டினவன். இப்ப நீ ஏன் வலையில சிக்கி இருக்க. மரியாதையா நடந்துகிட்டா நீ இங்க இருந்து ஒழுங்கா போவ, இல்ல உன் போனத்தை தான் இவனுங்க தூக்கிட்டு போவானுங்க. ஏய், நீ தொட்டது யாரு தெரியுமா? என்ன நான் யாருன்னு தெரியுமாடி? என்னோட இமேஜ் என்னன்னு தெரியுமாடி? என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? என்ன பத்தி ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுமா? ஏய், உன்ன மாதிரி பொறுக்கி பொறம்போக்கு கேடு கட்டவங்கள் எல்லாம் நான் இதே தெருவுல ஓட ஓட விரட்டி அடிச்சவன். இத்தனை நாள் நீ ஏழைகளோட கண்ணுல கண்ணீர் வர வச்ச. ஆனா இன்னைக்கு உன்னோட கண்ணுல ரத்த கண்ணீர். என்னது? ரத்த கண்ணீர் வழிய போகுது. ஏய், பணம் கொடுத்ததும் உன் கணக்க முடிச்சிருவேன் நினைச்சியா? நான் அவ்வளோ ஏமாளி கிடையாது. அதுக்கு வேற ஆளை பாரு. வட்டிக்கு வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, இதெல்லாம் நான் இப்ப திருப்பி தரேன்டி. அது எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க வீட்டுல குமிச்சு வை. ஏய், எங்க அக்காவை நீ இப்படிதானடி இழுத்துட்டு போன. இழுத்துக்கிட்டு போனாதாண்டி அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஓடி ஓ. ஏய், இதுவரைக்கும் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டல. தெய்வமா மதிக்கிற எங்க அம்மாவை அழ வச்சுட்டியடி. நீ பொண்ணா இருந்தோம் கர்ப்பிணியா இருக்கிற எங்க அக்காவை அழ வச்சு சித்திரவதை பண்ணிட்டியடி. உன்ன மாதிரியே ஸ்பீடு வட்டி, கந்து வட்டின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு மொத்தமா உன் கணக்கு தீர்த்துட்டேன். கணக்கு சரியாயிடுச்சு. ஒரு போன் பண்ணிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோம். மம்மி, அவன் கதையை முடிச்சிட்டு வர. அவனை சுட்டு கொல்ற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு இவன் ஒருத்தன் நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சான்னா நாளைக்கு நாய் நரி எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிடும். விடாத சுட்டு தள்ளு. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் 2 பேரும் புரியாம பேசுறீங்க? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது சரிதான். நீங்க புசுக்குன்னு அந்த சங்கரை கொலை பண்ணிட்டீங்கன்னா போலீஸ்காரன் உங்களை சும்மா விட்டுருவானா? எவன்டா போலீஸ்? எப்பேற்பட்ட கேஸையும் இல்லாம நான் அழிச்சிருக்கேன். இவெல்லாம் ஒரு பிசாத்து. ஐயோ, கோவப்படாதீங்க. அவன் அக்காவை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டதுக்கே நம்ம ஆளுங்களை எல்லாம் பந்தாண்டவன் அவன். நாம கொடுத்த காசை ஒரே நாள்ல மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டான்ல. அவங்கிட்ட வச்சுக்காத. வேண்டாம், ஒரே நாள்ல பணத்தை புரட்டி இருக்க பாரு. அழுது நடிக்க இந்த ஏழைங்களுக்கு நாம சொல்லியா தரணும்? ராத்திரி கூட கடன் வாங்கிட்டு போனவங்க தானே. இருக்கலாம்க்கா, ஆனா எப்படியோ பணத்தை திருப்பி கொடுத்துட்டான்ல.
நீயும் ஏதோ கணக்கு போட்டு பார்த்த எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுச்சுல. இங்க பாரு, அடிப்பட்ட ஆம்பளை மதம் பிடிச்ச யானை மாதிரி. இப்போ அவன்கிட்ட நம்ம போக கூடாது. அவன் குழம்பி போகணும். நாம அந்த அளவுக்கு குழப்பணும். நம்ம வீரத்தால இல்ல, புத்தியினால. இவங்களுக்கு சிசரின் பண்ணோம், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க போங்க. ஐம் சாரி, வயித்துல பலமா அடிபட்டதுனால என்னால காப்பாத்த முடியல. என் பொண்ணு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கலன்னா 2 உயிருக்குமே ஆபத்தா போயிருக்கும். இப்போ உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கா. இந்தாங்க, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. நான் மத்தியானம் வந்து பாக்குறேன். ஐயோ, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. டேய், நீங்க வைக்க போற நெருப்பு எல்லா வீட்டையும் சாம்பலாக்கணும். சங்கர் இன்னும் வரலையாமா? வெளியில டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோமா? நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க டாக்டர். சங்கரோ, சங்கர், நம்ம தெருவுல இருக்கிற எல்லா வீடும் தீ பிடிச்சிருச்சுப்பா. வா சீக்கிரமா போலாம் வா. சார், நீங்க தான் சார் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். எங்க பிள்ளை குட்டி எல்லாம் தெருவுல நிக்குது சார். கவலைப்படாதீங்கப்பா. உங்க வீட்ல இருந்த பொருட்கள்லாம் எரிஞ்சு போனதை நானே நேர்ல பாத்துட்டேனே. நான் உடனடியா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கே கவர்மெண்ட் மனு கொடுக்கிறோம் சார். அவசரப்படாதீங்க. இது ஒன்றும் சீக்கிரமா முடியற வேலை இல்ல. முதல்ல தணிக்கை பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் கிடைக்கும். எத்தனை நாள் சார் ஆகும்? 1 மாசம் 2 மாசம் கூட ஆகலாம். ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அரசாங்கம் உதவி எதிர்பார்த்துருந்தோம்னா நம்ம சீக்கிரம் வீடு கட்ட முடியாது. நாமளே ஏதாவது முயற்சி பண்ணி தான் வீட்டை கட்டி ஆகணும். நாமளே வீடு கட்டிக்கலாம்னா நம்ம கிட்ட எங்க அவ்வளவு பணம் இருக்கு? கடன் வாங்கியாவது கட்டலாம்னா யார் நம்மளை நம்பி கடன் கொடுக்குறாங்க சொல்லு? கந்து வட்டிக்காவது பணம் வாங்கி நம்ம வீட்டை கட்டி ஆகணும். பிள்ளை குட்டிக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலப்பா. இப்படியே போச்சுன்னா நம்ம குழந்தை குட்டிங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி. நம்மள நம்பி யாரு கடன் கொடுப்பாங்க சொல்லு? வேற யார் இருக்காங்க? வட்டிக்கார நாகமாதா. அவ கையில கால விழுந்தாவது வட்டிக்கு பணம் வாங்குவோம். எவன்டா அவன் இந்த பரதேசிகளை எல்லாம் உள்ள விட்டது? நான் என்ன சத்திரம் சாவடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? தான தர்மம் பண்றதுக்கு. யாருக்கு வரக்கூடாது. போங்கடா. சொன்னா கேட்க மாட்டீங்க. யாருக்கு அங்க பணம் கிடையாது. போங்கடா. வேற எங்கேயும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? எங்கேயும் வந்து தொல்லை பண்றீங்க? ஏய், நில்லுங்கடா. நீங்க எல்லாரும் புது வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அவங்களுக்கு வாழ வழி இல்ல, எல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்ம கடன் கொடுத்தோம்னா 1 பைசா கூட திரும்ப வராது. என்ன முகத்தை பாக்குறீங்க? அந்த ஆட்டோ சங்கர் உங்க லீடர். அவன் ஷூரிட்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்கறேன். போய் அவனை கூட்டு வாங்க. சங்கர்னா, அந்த நாகமாட்ட நாங்கெல்லாம் கடன் கேட்க போனோம். அந்த நாகம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு விரட்டுனா. ஆனா அவ பொண்ணு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. நீ ஜாமீன் கொடுத்தா அவ எங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. ஆமா சங்கரண்ணா, நீங்க ஜாமீன் கொடுக்கலன்னா நாங்க புள்ள குட்டிங்களோட நடுரோக்குல நிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னா நான் எது வேணாலும் செய்யறேன். வாங்க போலாம். ஏய், அந்த சங்கர என்கிட்ட இழுத்துட்டு வாங்கடா. சங்கர், உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு இருக்கு. இனிமே என் ஷூவை சுத்தம் பண்றதுக்கு ஒரு புது நாயை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
அவனோட பேரும் சங்கர் தாண்டா செல்லம். யார் நீ? யார் மாமா இவ? ஓஹோ, அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், வீர சூரன்னு சொன்னியே, கடைசியில இப்படி நொறுங்கி போன காயலாங்கட ஆட்டோ மாதிரி நிக்கிறானே மாமா. இப்ப என்னடா சொல்ற? சே 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 சே, நீ இப்படி கேடு கட்ட சின்னமா இருப்பேன்னு நினைக்கலடா. ஏன் மாமா? என்ன மாயமா? புலி மாதிரி பாஞ்சிட்டு இருந்தவன் இப்ப எலி மாதிரி ஆயிட்டானே. அன்னைக்கு என்ன சொன்ன? உயிர் போனாலும் என் முன்னாடி கை நீட்ட மாட்டேன்னு சொன்னல. எங்கடா போச்சு அந்த வீரம்? இப்பவாவது புரிஞ்சுதாடா உனக்கு பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்? இதோ நிக்கிறாங்களே இந்த பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான். பணம் கேட்டு வந்திருக்குங்க, தூக்கி எறிறேன். ஆனா நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்குவியா? மாமா, இதுல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கும் கொடுக்கிற பணத்துக்கான பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே வட்டி பணத்தை கொண்டு வந்து அம்மா காலடியில போட்டுடணும். ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ எங்க மாயம்மாவுக்கு அடிமையா இந்த வீட்டுல இருந்தே வேலை செய்யணும். ஆபீஸ் மாதிரி வேலை முடிஞ்சதும் போயிடலாம்னு நினைக்காத. 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கணும். எங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் அமைக்கி விடணும். அவங்க துணிமணிய துவைக்கணும். அவங்க ஷூக்கு பாலிஷ் போடணும். அவங்க பல்லுல இருக்கிற குச்சிய தூணு துப்புனா கூட கிரிக்கெட் பால் மாதிரி கேட்ச் பிடிக்கணும். வீடெல்லாம் தினமும் துடைக்கணும். இது எதுக்கும் எதிர்த்து பேசக்கூடாது. சம்மதமா? அவ்வளவுதான். இதத்தான் பத்திரத்துல எழுதியிருக்கோம். எதுக்கெல்லாம் சம்மதம்னா வந்து சைன் பண்ணு. வேண்டாம் சங்கர், வாழ்க்கை வீணடிச்சுக்காத. அவ வேணும்னு இப்படி எல்லாம் செய்யறா சங்கர். இவகிட்ட கடை வாங்குறத விட கஞ்சியை குடிச்சு ரோட்ல இருக்கலாம் சங்கர். இப்பவே இவ்வளவு திமிரா பேசுறாள இவ. வட்டி கொடுக்க ஒரு நாள் லேட் பண்ணாலும் நம்மள பாடா படுத்திடுவா. தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காத. நான் சொல்றதை கேக்குறீங்களா? என் மேல இருக்க பாசத்துல நீங்க அப்படி பேசுறீங்க. அந்த குழந்தைங்களை பாருங்க, அந்த தாய்களோட முகத்தை பாருங்க. வயிற்றுக்கு சோறு இல்ல, தலைக்கு மேல கூரை இல்ல. இதை விடவா எனக்கு கஷ்டம் வந்துற போது? உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா எது செய்யவும் நான் தயார். தயவு செஞ்சு பேசாம இருங்க. மாமா, இந்தா, இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு.